ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெண்ணிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7 ஃபர்ஸ்ட் கிசஸோட எபிசோட் 7 and 8 தான். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். ஹீரோயின் ஆன வாயை பொழந்துக்கிட்டே நம்ம ஹீரோ கூட ஆக்ட் பண்ண போறோம், நம்பவே முடியலையே அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அந்த டைரக்டர் ஹீரோயின்ட்ட நீ ரொம்பவே நர்வஸா இருக்க போல இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் ஒரு கனவை உருப்படியா காணவரானா பாரு அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. டைரக்டர் உன்னால பண்ண முடியலன்னா பரவாயில்ல, நான் வேற யாராச்சும் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் கூட ஒர்க் பண்ற பொண்ணே ஐயா நான் பண்றேன் அப்படின்ற மாதிரியே கையை தூக்குறா. ஹீரோனை கூட்டிட்டு வந்த அந்த குண்டு பையன் எம்மோ கொஞ்சம் கம்முன்னு இருமா அப்படின்ற மாதிரியே அந்த பொண்ணை கூட்டிட்டு போறான். ஹீரோ அந்த டைரக்டர்ட்ட இதுதான் அவளோட ஃபர்ஸ்ட் டைம், அதனால கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றான். அந்த டைரக்டர் ஹீரோயின்ட்ட இப்படி ஒரு ஆள் கூட ஆக்ட் பண்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்றாரு. ஹீரோயினும் ஈனி இழிக்கிறா. ஆக்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைரக்டர் ஃபர்ஸ்ட் சீனை எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸ் மாதிரி கையை பிடிச்சிட்டு நடந்து வரணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் மண்டே ஆட்டுறா. ஹீரோயின் ரொம்பவே நர்வஸ் ஆயிரா. நடக்க சொன்னா தவண்டுட்டு இருக்கா. அந்த டைரக்டரே கடுப்பாயிராரு. என்ன இப்பதான் நடக்க கத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை செம்மையா திட்டிட்டு இருக்காரு. ஹீரோ அந்த டைரக்டர்ட்ட இன்னொரு டேக் போலாம் அப்படின்னு சொல்லும்போது அவரும் ஓகேன்னு சொல்றாரு. ஹீரோயினை அணைச்சு பிடிச்சிட்டு ரிலாக்ஸா பண்ணு அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோனுக்கு செயின் போடணும். ஹீரோவும் செயின் போடுறதுக்காண்டி வரான். ஹீரோனுக்கு ரொம்பவே கூச ஆரம்பிச்சிடுது. அதனால அவ அந்த சீனையே சொதப்பிடுறா. அந்த டைரக்டர் செம்மையா கடுப்பாயிராரு. நெக்ஸ்ட் டேக் போறாங்க. அந்த டேக்ல கூட ஹீரோ ஏதோ கொலை பண்ண வர்ற மாதிரியே ஹீரோயின் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைரக்டர் அட போங்கடா நீங்களும் உங்க ஆக்டிங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிராரு. ஹீரோயின் அவர்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ அந்த டைரக்டர் கிட்ட வரான். அந்த டைரக்டர் சொல்றாரு நம்ம வேற யாராச்சும் வச்சு ஆக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ எங்களுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின்ட்ட நம்ம கொஞ்சம் வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியில கூட்டிட்டு போறான். ஹீரோயினுக்கு காஃபி வாங்கி கொடுத்துட்டு என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோயின் மனசுக்குள்ள நம்ம கெத்த கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும், நம்ம எல்லார் கூடயுமே லூசு மாதிரி தான் இருந்திருக்கோம், அட்லீஸ்ட் இவன் கூடயாச்சும் நம்ம கெத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் மேல காலை தூக்கி போட்டுட்டு உட்கார்றா. ஹீரோனை பார்த்து பரவாயில்லையா அதுக்குள்ள ஆக்டிங்க கத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் இந்த அசிங்கம் நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி அகைன் நார்மல் ஆகிட்டு ஹீரோ கிட்ட சாரி கேக்குறா. ஹீரோயின் மனசுக்குள்ள இவனை நம்ம நிஜமாவே லவ் பண்ண செம்மையா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோ கிட்ட நம்ம ரெண்டு பேருமே கிஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றா. ஹீரோ அவகிட்ட எதுக்கு இப்படி சடனா சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் அதை எப்படி நான் சொல்லுவேன், அது ஒரு சோக கதை அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோயின் அவன் கிட்ட நான் என்னோட நம்பரை தரேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் அவனோட போனை கொடுக்குறான். ஹீரோயின் நம்பரை சேவ் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின்ட்ட நீ ஓகே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளும் நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டுறா. ஷூட் ஆரம்பிக்குது. ஹீரோவும் ஹீரோனோட கழுத்துல செயினை போடுறான். ஹீரோயினும் கரெக்டா ஆக்ட் பண்றா. அதை பார்த்துட்டு அந்த டைரக்டரே மசலாயிடுறாரு. அந்த டைரக்டர் அப்பாடா ஒரு வழியா இந்த சீனை எடுத்து முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அந்த டைரக்டர் ஹீரோ கிட்ட நீ அவளை ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ண வச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பாராட்டுறாரு. அந்த டைரக்டர் சொல்றாரு ஒரு சீன் வேணான்னு நினைச்சோம், அதையும் இப்ப இன்க்ளூட் பண்ணலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்றான். டைரக்டர் அந்த கிசிங் சீனுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகி நிக்கிறா. எது கிசிங் சீனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நம்ம ரியலாவை கிஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இது வெறும் ஆக்டிங் தான் நீ பயப்படாத அப்படின்னு சொல்றான். ஷூட்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் கீழே விழுகிற மாதிரியும் ஹீரோ அவளை தாங்கி பிடிக்கிற மாதிரியும் அப்படியே கிஸ் பண்ற மாதிரி தான் சீனு. ஹீரோ கிட்ட என்ன ரியலா கிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்றா. ஹீரோ இது வெறும் ஆக்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண போறான். அவ்வளவுதான், ஹீரோட இந்த ட்ரீமும் முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப அந்த மேஜிக்கல் கார்டுல லீஜாங் சக்கோட போட்டோவும் வருது. ஹீரோயின் ரொம்பவே சோகமா நின்னுட்டு இருக்கா. ஹீரோயின் கூட ஒர்க் பண்ற பொண்ணு ஹீரோயின்ட்ட நாளைக்கு நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட அவுட்டிங் போறேன், நம்மளோட ஷிஃப்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்னை பற்றி இப்பெல்லாம் என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்றா. அந்த பொண்ணு ஹீரோயின்ட்ட உனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இல்லல எனக்காச்சும் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோயின் எனக்கு 6 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. அவங்க ரெண்டு பேருமே இவ என்ன உளறிட்டு போறா அப்படின்ற மாதிரியே பாக்குறாங்க. ஹீரோயின் ஒரு இடத்துல போய் நின்னுட்டு ரொம்பவே புலம்பிட்டு இருக்கா. ஹீரோயின் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அகைன் அந்த லேடி அங்க வராங்க. ஹீரோயின்ட்ட இந்த மேஜிக் இன்னும் முடியல, இந்த 6 பேர்ல ஒருத்தவங்களை சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. நீ அவங்க கூட கிஸ் பண்ண மூமெண்ட்டுக்கே நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன், அங்கே இருந்து உன்னோட ஃபியூச்சரை நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயின்ட்ட சொல்றாங்க. ஹீரோனுக்கு செம்ம ஷாக்கு. இருந்தாலும் அவளுக்கு செம்ம சந்தோஷம். அவங்க கிட்ட என்னது ஒண்ணுதான் சூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. தலைக்கு தில்ல பாத்தீங்களா அந்த லேடியும் ஆமா ஒண்ணுதான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அவ டேட் பண்ண எல்லாருமே ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நினைச்சு பாக்குறா. நினைச்சு பார்த்துட்டு ஒருத்தரை சூஸ் பண்ண சொல்றீங்க, அது ரொம்பவே கஷ்டமே, நான் எப்படி சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அந்த லேடியோட மைண்ட் வாய்ஸ் ஒருத்தனுக்கு நிக்கவே வக்கலையா 9 பொண்டாட்டி கேக்குதான் அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பாங்க. ஹீரோயின் அவளோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கா. அவ கூட ஒர்க் பண்ற 2 பொண்ணுங்களுமே
ஹீரோயினிய குறுகுறுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தி சொல்றா இவ கொஞ்ச நாளா சரியே இல்ல அப்படின்னு சொல்லும் போது இன்னொருத்தி சொல்றா ஒருவேளை லவ் கிவ் பண்றாளோ அப்படின்ற மாதிரியே கேக்குறாங்க. அதுக்கப்புறம் சீச்சி அதுக்கெல்லாம் வாய்ப்புலாம் அப்படின்ற மாதிரியே 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அவங்க பாஸ் அங்க வந்து ஹீரோயின்ட்ட நீ ரொம்ப நல்லாவே ஒர்க் பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பாராட்டிட்டு போறாரு. ஹீரோனுக்கு வாய் இங்க இருந்து 10 ஊருக்கு விரியுது. ஒரே குஷி ஆயிடுறா. ஹீரோயின்ட்ட அவ கூட ஒர்க் பண்ற பொண்ணு ஒருத்தி ஏதாச்சும் குட் நியூஸ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணுங்க யாரோ வர்றதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோயினும் யாருன்னு சொல்லி பாக்குறா. பார்த்துட்டு அவளும் ஷாக் ஆகி நிக்கிறா. அங்க ஒரு பையன் வரான். அவன் ஹீரோயின்ட்ட வந்து பேசும்போது ஹீரோயின் லீமின்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அந்த பையன் என்ன உனக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவனை நம்ம ஹீரோன்னு வச்சுக்கலாம். ஹீரோன் அவன்கிட்ட நீ தானே லாட்டி டியூட்டி ஃப்ரீ ஷாப்போட மாடல் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கப்புறம் அச்சுச்சோ அந்த ஷூட் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலையே அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் நினைக்கிறா. ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணுற பொண்ணு நான் உங்களோட பெரிய ஃபேன், நான் உங்களோட புக்கை கூட படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எடுத்துட்டு இதோட ஆத்தர் நீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. 2வது பொண்ணும் நானும் உங்களோட பெரிய ஃபேன், நீங்க ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி 2 பேருமே வலிஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோன் அவளோட மனசுக்குள்ள இவன் கண்டிப்பா நம்மள ட்ரிப் கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஓடி வந்து அப்புறம் லீமிங்கோ நம்ம முன்னாடி எப்போ மீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலா கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ இவ என்ன பைத்தியமா அப்படின்ற மாதிரியே பாக்குறான். ஹீரோன்னு சொல்றா நம்ம முன்னாடி கண்டிப்பா மீட் பண்ணிருப்போம், நான் உனக்கு ஏதாச்சும் சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோ எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோயின் அப்பயே இந்த பக்கம் வந்தீங்களாக்கும் அப்படின்ற மாதிரியே கேட்குறா. அதுக்கு ஹீரோ எனக்கு கொஞ்சம் லாட்டி டியூட்டி ஃப்ரீ ஷாப்போட இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு, அதை கேட்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோன் அவனை அடிச்சுட்டு நடிக்காத நீ என்ன டேட்டிங் கூப்பிட தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு வெக்கம் வேற பட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணுங்க நீ என்ன லூஸ் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேக்குறாங்க. அந்த பொண்ணுங்க ஹீரோயின்ட்ட ஒரு ஹேண்ட்ஸமான பையனை பார்த்த உடனே மட்டை ஆயிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பொண்ணுங்க ஹீரோட்ட அவ கொஞ்சம் லூஸ் ஆயிட்டா, உங்களுக்கு என்ன கேட்கணுமோ எங்கள்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்ற மாதிரியே சொல்றா. ஹீரோயின் ஹீரோட்ட உனக்கு என் நம்பர் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வெக்கப்படுறா. ஹீரோட மைண்ட் வாஸ் ஆத்தா நீ என்ன கருமத்தை வேணா பண்ணு, ஆனா வெக்க மட்டும் படாதா அப்படின்ற மாதிரியே பாக்குறான். ஹீரோ ஹீரோயின்ட்ட நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க கிட்ட போய் என்னோட ஃப்ளைட் போறதுக்கு முன்னாடி அந்த ஷாப்பை பத்தி எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுட்டை கேட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணுங்களும் ஹீரோட டவுட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் அந்த டேபிள்ல அந்த புக்கை எடுத்துட்டு திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட ஒர்க்கை முடிச்சுட்டு ஹீரோட அந்த புக்கையே படிச்சுட்டு வரா. அப்ப ஹீரோனை யாரோ கூப்பிடுறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா அது ஹீரோ தான். ஹீரோ ஹீரோயின்ட்ட வரான். ஹீரோன் அவன் கிட்ட நான் அப்படி பேசினதுக்கு ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ பரவாயில்ல எல்லாரும் தான் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் நான் உன்னோட புக்கை படிச்சேன் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் சொல்றா அதுவும் ஒரு லைன் எழுதியிருக்க பாரு, அப்பா அடிச்சுக்கவே முடியாது செம்மையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனை சொல்றா. நம்ம லவ் பண்ற ஒண்ணு தான் டெய்லியுமே தேடுவோம், நம்ம லவ் பண்றதை தேடுறது தானே நம்மளோட வாழ்க்கையே, அந்த லைன் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் நான் இப்ப கொஞ்ச நாளாவே ஒரு ஜேர்னி போன மாதிரி இருந்துச்சு, ஸோ நீ எழுதினது என்னோட ஹார்ட்டை ரொம்பவே டச் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரியே சொல்றா. ஹீரோ சொல்றான் இதை நான் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு தான் எழுதினேன், ஆனா நிறைய பேருக்கு இது புரியவும் இல்ல ரீச் ஆகவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோ அவன் கிட்ட ஆமா நீ எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு ஹீரோ இதை நீ கீழே விட்டுட்டு போயிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட ஒன்னு கொடுக்குறான். ஹீரோயினும் அதை வாங்கி பாக்குறா. அது ஒரு மேஜிக்கல் கார்டு, அதுல இப்ப லீமின்கோவோட போட்டோ வருது. இப்பதான் ஹீரோனுக்கு தெரியுது லீமின்கோ தான் அவளோட லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஈனு வாயை பொழந்துட்டே இழிக்கிறா. ஹீரோ சிரிக்கிறான். இதோட இந்த டிராமா முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.